ஷேய் ஏப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. கரண்ட்டு மின்சாரம் உள்ளே மாட்டணும். கரண்ட் இல்லைங்க பொம்பளைய. எனக்கு கரண்ட் இருந்தால் தான் நான் விடிய படுத்து கிடப்பேங்க. கரண்ட்டு தான் அவளை சாப்பாடு கொடுக்கா. ஒரு பக்கம் அழிவு வருதுன்னா சேட்டை பண்ணுது. அந்த அழிவு உணரலை. ஆண்டவன் நமக்கு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு. நம்ம சாப்பிட்டு வீட்டுகளில் வச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு நம்ம பச்சரிசிகளை நல்லா சாப்பிட்டு காய்கறிகளை விளைச்சி சாப்பிட்டு அது கொடுத்துருக்காரு. ஒரு காயின்ஸு கையில் காயின்ஸு அரைண்ணா ஒரு ரூபா துட்டு இப்படி வெட்டிருந்தா இப்படி பேப்பரை தூக்கிட்டு போவானா சாக்கா காயின்ஸை தூக்கிட்டு போக முடியுமா? பொட்டம் தூக்கிட்டு போகக்குள்ள அது காயின்ஸை தூக்கிட்டு போனால் எங்கேயாவது தூக்கி போட்டு சாத்தி போடுவான். அது ஏந்திர பெட்டியிலே இந்த மொட்டையம் பேப்பரை சொருவி எடுக்க சொல்லுதான். சொருவி போட்டு தான் சொருவி எடுக்கான் மொட்டையம் பேப்பர். அந்த ஏடிஎம் மிஷினு பூரா ஏற்று பார்ப்பியான்ப்பா. ஏடிஎம் மிஷினு மொட்டையம் பேப்பர் சொருவு தான் வெளியே எடுக்கான். அதை ஏற்று பார்த்தேன்னா அவன் வீட்டில் கந்தல் கோலமாக ஆகி போகும். மொட்டையம் பேப்பர் வச்சு தானே சொருவை எடுக்க பூமியை அழிக்க நாசம் பண்ணுதான். பூமியை கெட்டடமாக கெட்டுதான் நாசம் பண்ணுதான். அவன் பொண்டாட்டியை நக்க மாட்டேங்க. பேப்பரை போட்டு உள்ளே விட்டு போட்டு நக்குதான். பொண்டாட்டிக்கு பேப்பரை போட்டு நக்குதான்ப்பா. ஐயோ கூத்து. நாங்கள் ஏப்பா தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாடில் தமிழ் வார்த்தையில் உள்ள நம்ம கைலாசத்தில் நம்ம கணக்கு போட வேண்டிய இந்த பேக ஆதியில் சேட்டை பண்ணது இப்படி தான் ஓப்பன் பிளஸில் நாங்கள் வைவோம். விஷ்ணு பிரம்மா ஓப்பனாக வைவோம். இப்போ மறைமுகமாக விட வேண்டியிருக்கு வந்த வார்த்தைகளை. அதனால் மறைமுகமாக கொடுத்தாச்சு. அந்த பேப்பரை இன்னொரு தடவை நெரிச்சு விடு. அவன் பொண்டாட்டியை நக்க மாட்டாமல் நக்க விடு. முக்கால் சத்தியம்.